என்னை அழிச்சிட்ட, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன், பாத்துக்கலாம். நீ என்ன எவ்வளவு தூரம் நீ போவேன்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நடிகை அவங்க அம்மாவை கொன்ன அந்த அந்த பொண்ணை நடிகை ஆக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணை கையில வச்சுக்கிட்ட. இப்ப அந்த பொண்ணு எங்க போச்சு? இப்ப எனக்கு தெரியாதுங்குது. ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ண எனக்கு அந்த பொண்ணு, அந்த சாமிநாயகர் யாருன்னே தெரியாதுங்குது. அந்த நடிகைக்கு நான் அந்த பொண்ணுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்களும் சாமிநாதர் நின்று போட்டோ எடுத்ததெல்லாம் என்கிட்ட இருக்குங்க. நீங்க எந்த ஊருங்கிறது எனக்கு தெரியும், நீங்க யார் வீட்டுக்காரங்கிறது எனக்கு தெரியும். உங்க பெரியப்பால இருந்து அவங்க எல்லா பேருமே எனக்கு பழக்கம். ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோல சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். பெங்களூர்ல மீட்டிங் நடக்குது, டெல்லியில மீட்டிங் நடக்குது, பாம்பேல நடக்குது, சென்னையில நடக்குது, போன வாரம் கோயம்புத்தூர்ல நடக்குதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல நான் இருந்தேங்க. அப்போ ஐஏஎஸ் கிட்ட எல்லாம் கேட்குறப்ப எந்த மீட்டிங்கும் எந்த மண்டபத்திலையும் நடக்கலைங்க. இது முழுக்க முழுக்க பொய். ஐஎஸ்ன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு தெரியாம எந்த இதுவும் நடக்காதுங்க. ஏன்னா பெரிய ஆளுகள்லாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காதுங்க. காவல்துறையிலிருந்து அவங்க அனுப்பியிருப்பாங்க. அப்படி ஒரு மீட்டிங்கே நடக்கலைங்க. எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு வந்தாலும் அவங்களுக்கு தகவல் கொடுக்காம எந்த டிபார்ட்மெண்ட்டும் மீட்டிங்க்கு வராது. இவங்களா கதையை விட்டுக்கிட்டு சும்மா அவங்கள டைவர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வாரம் தள்ளி போட்டாங்கல்லங்க, இதுதான் இவங்க செய்கிற தவறு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம போதையை தூண்டி விட்டு போதையை வரையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் சொல்லி போதையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தப்பு. நான் என்ன சொல்றேன், இன்னும் 1 மாசம் ஆகட்டும் 2 மாசம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷம் இந்த நைட்டு வந்துடும், விடிஞ்சா நீ கோடீஸ்வரன் அப்படின்னு இப்போ சாமிநாயகர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காருங்க சமீபத்தில். இந்த 2-3 நாட்கள்ல அவர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாங்களாம். ஆர்பிஐ கவர்னருக்கு சௌரியம்லேருந்து உலகமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் சக்தி காந்ததாஸுக்கு சௌரியம் இல்லைங்கிறது தெரியும். அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவரை போய் பார்த்தாங்களாம். எங்கங்க அவரோட நின்ன போட்டோவை காமிங்க. ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வந்தோங்கிறாங்க இந்த செல்லர்ஸ் எல்லாமே. அவரோட நின்று ஆஸ்பத்திரியில் நின்ன போட்டோவை காமிங்க. இல்லை அவரோட மீட் பண்றப்ப எங்களை நம்மள மாதிரி மக்களை யாரையாவது கூட்டு போய் காமிச்சிருந்தா தெரியும். அவரு அல்ல கையில் லொல்ல கை இவங்களை கூட்டு போய் அவருக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நின்றுக்கிட்டு போட்டோ எடுத்து அனுப்புறாங்க. அவரோட நின்று போட்டோ எடுக்கலங்க, எதுவுமே அனுப்பல. இவ்வளவு பண்ணிட்டோம், கோர்ட்ல நடக்குது, கேஸ் நடக்குதுச்சு. ஏங்க கோர்ட்ல இன்னைக்கு நீங்க சொல்றீங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது, இத்தனை நாளைக்கு முன்னாடி எப்படி வந்துருச்சுன்னு சொன்னீங்க? கண்டெய்னர்ல வந்துருச்சு, 300 கோடி வந்துருச்சு. இதே சாமிநாதையரை மட்டும் நான் கேட்கிறேன், இதே ஜெயராஜா கேட்கிறேன், அஸ்வின் ராவை கேட்கிறேன், அன்னக்குடி, மதிமாறன், ஹாரிஸ், ரிலையன்ஸ் ராமச்சந்திரன், இன்னும் நிறைய இருக்காங்க, ரமேஷ் கண்ணா, ஜீவானந்தம், எல்லா பேரையும் தான் கேட்கிறேன். இன்னும் நிறைய இருக்காங்க, பேர் சொல்ல முடியல. ஏசி ரவிச்சந்திரன், நிறைய இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நான் ஞாபகத்துல வச்சுக்கிற முடியலங்க. இந்த சாமியார் மாதிரி ஒருத்தர் ராதாகிருஷ்ணன், இவங்களெல்லாம் நான் கேட்கிற கேள்வியா அதுதாங்க. எங்க நீங்க போய் மீட் பண்ணீங்க? அவங்க எல்லாம் மக்களே எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. பாத்தீங்களா, அந்த செல்லர்ஸ் பூரா ஒற்றுமையா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஏஜென்ட்டை காட்டி கொடுக்காம ஒற்றுமையா இருக்காங்க. ஏன் நம்ம மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம போராடக்கூடாது? நம்ம ஏன் ஒற்றுமையா இல்ல? நம்ம ஒற்றுமையா இருக்கலாமே. நமக்குள்ள ஏளனம் பேசுறது, அவமானப்படுத்துறது, கேலி கிண்டல் பண்றது, ஏன் அதெல்லாம் விட்டுட்டு பணம் ஏமாந்தவர்கள் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து அதை போராடலாம்ல, பணம் வாங்குறதுக்கு வழியை பார்க்கலாம்ல. நான் இப்பவும் சொல்றேங்க, கொடுத்த பணத்தை கேட்டு பாருங்க, அவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும். சுயரூபம் தெரியும். எவனும் பணம் தர மாட்டான், யாரும் பணம் தர மாட்டாங்க. நீங்க தலையெல்லாம் நின்னாலும் பணம் தர மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரே வழி போராட்டம் தான். ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி காவல்துறை மூலமா எடுத்தாத்தான் இவங்களை எல்லாம் பணத்தை வாங்க முடியும். அதனால எல்லா பேரும் ஒற்றுமையா இருக்கணும். இன்னைக்கு 28 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க தமிழ்நாட்டுல. குறைஞ்சது அதுல ஒரு 10 லட்சம் பேராவது ஒற்றுமையா இருக்கலாம்ல. ஊருக்கு 1000 பேர் ஒற்றுமையா இருக்கலாம்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்து ஹெல்ப் பண்ணலாம், வழி சொல்லி கொடுக்கலாம். வாங்க நாங்க எல்லாம் பண்ணுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுல யாரு ஈகோ பார்க்க வேண்டாம். நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு யாரும் பார்க்க வேண்டாம். எல்லா பேரும் ஏமாந்தோம்.
எல்லாம் ஏமாந்துருக்கோம். அந்த கேட்டகரியில போகும். நீ இவ்வளவு பணம் கொடுத்துருக்க, நீ பெரிய ஆளு, நான் இவ்வளவுதான் கொடுத்துருக்கேன், நான் சின்ன ஆளு, நீ இவ்வளவு நடுத்து, அதெல்லாம் பேசாதீங்க. ஏமாந்தது ஒரு ரூபானால ஏமாந்தது, 1 கோடினால ஏமாந்தது, 100 கோடினால ஏமாந்ததுதான். ஏமாந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவோம். வாங்க, கூட்டணி அமைச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். அரசியல் வேண்டாம், யாரும் அரசியல்கிட்ட போக வேண்டாம். நம்மளா இருந்து எல்லாம் சாதிப்போம். மக்கள் சக்தி என்னங்கிறது இவங்களுக்கு காட்டி கொடுப்போம். இவங்களெல்லாம் ஓட ஓட விரட்டணும். அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடிங்க ஈவினிங் வந்து எனக்கு சென்னையிலேருந்து 7 கிணறுலேருந்து ஒரு ஃபோன் வருதுங்க. C3 பாரிஸ் ஏரியா, அந்த ஏரியா, அதுலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. கிரைம் சிட்டி கிரைம்லேருந்து எனக்கு பேசுகிறாங்க. ஐயா, உங்கள் மேலே ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. அந்த பெட்டிஷனில் வந்து ஃப்ரம்மும் கிடையாது, டூவும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் மொட்டை கடிசா போட்டிருக்காங்க. DC ஆஃபீஸு, AC ஆஃபீஸுக்கு போட்ட புண்ணியவால உண்மையிலே எனக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாம் தப்பு சொல்லலை. ஆனால் உங்கள் பேர் எல்லாத்தையும் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எங்கள் கூட நீங்கள் ஒத்துழைச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி மக்கள் பிம்பம் ஆசிரியர் வந்து சாமிநாதையர் மேலே, பசீர் அகமது மேலே இது பண்ணியிருக்காங்க, குற்றம் சாட்டியிருக்காங்க. இவங்க மிரட்டி அந்த இதை பெட்டிஷனை வாங்கிட்டு திருப்பி இப்போ வந்து வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இதை பற்றி மேற்கொண்டு இந்த இரிடியம் பிஸ்னஸ், இந்த இவங்க ஏமாத்துற மோசடி, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும்னா, இந்த டீட்டெயில்ஸ் மேற்கொண்டு வேணும்னா நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஊர் பேர் இல்லாமல் மொட்டையாக போட்டிருக்காங்க. அது ஃபார்வேர்ட் ஆகி சிட்டி கிரைம் இன்ஸ்பெக்டர் SIக்கு வந்திருக்கு, ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. அவங்க என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நான் நடந்ததை சொல்லிட்டேன். பசீர் அகமதுனால ஏகப்பட்ட பேர் பாதிச்சிருக்காங்க, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் எவிடன்ஸ் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு எல்லாமே ஆதாரம் எனக்கு கொடுங்க சார், நாங்கள் இதை மேலே அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கேன் மேடம். இப்போ உங்களுக்கு ஒரு PDF நான் தர்றேன், ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்காங்க, உங்களுக்கு நான் PDF தர்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆதாரம் பூரா கேட்டிருக்காங்க. இவங்க பசீர் வந்து ஏகப்பட்ட இடத்துல கை வச்சிருக்காரு, ஏகப்பட்ட இடத்துல, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது சாமிநாதர் டீம்லேயே டாப் மோஸ்ட் ஏஜென்ட் பசீர் அகமது தான். அவர் தாங்க நிறைய சம்பாதிச்சிருக்காரு, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்காரு. யாரை பார்த்தாலும் விடுறது இல்லைங்க. அவர் சாதாரண ஆளு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கோடிக்கு அதிபதி. ஆனால் பார்த்தீங்கன்னா 5 பைசா இல்லாதவர் மாதிரி தான் இருப்பாரு. இப்போ சமீபத்தில் கூட போன மாதம் அவர் பையனுக்கு கல்யாணம், 2000 பேர் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. எல்லா மாத்துக்காரங்களும் வந்திருந்தாங்க. எல்லா பேரையும் கூப்பிட்டு ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணாங்க. அங்கே இருந்தவங்க எனக்கு போட்டாலாம் அனுப்பியிருந்தாங்க. அது அவங்க பையன், அவங்களை நம்மளை இழுக்க வேண்டாம். இவர்கிட்ட நான் பேசுகிறேன். நிறைய இடத்துல பணம் வாங்கியிருக்காருங்க. இவர் வாங்காத இடமே இல்லை. ராமநாதபுரம் ஏரியா, பரமக்குடி, அருப்புக்கோட்டை, முதுகுளத்தூர், கமுதி, நிறையாங்க. அவர் நிறைய வாங்கியிருக்காங்க. இவருக்கு அடுத்து வந்து பழனி அம்மாள் டாப் மோஸ்ட் அடுத்தது. அதாங்க நான் போன வீடியோலையும் சொன்ன மாதிரி, ஹிஜாவில் ஏமாத்துறவங்க டைரக்டரு, VP, டீம் லீடரு, ஏஜென்ட், இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. மன உளைச்சல்ல மருந்து குடிச்சு இறந்துட்டாங்க. ஏமாந்துட்டோம், நம்மளும் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கோம், எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி. இந்த ஓடி போனவங்க தலைமறைவானாங்கல்ல, அவங்க வீட்டாளுகளை கொண்டு வந்து உட்கார வச்சோடனே அவன் தன்னால வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. லேடிஸ் பிள்ளைகளை கூட்டு வந்து உட்கார வச்சோடனே சரண்டர் ஆயிட்டாங்க. ரவிச்சந்திரன் சொல்லி அது ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் டைரக்டர், மெயின் டைரக்டர் அவர் தாங்க. அவர் மட்டும் 1000 கோடி அடிச்சிருக்காரு ஹிஜாவில். எல்லா மக்கள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, குரூப்பா சேர்ந்து. அதுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம் சொல்லி இந்த மாதிரி நம்மள மாதிரி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல சந்தா வசூல் பண்ணி வக்கீலுக்கு போக்குவரத்து செலவு, வந்து போற செலவு எல்லாம் அதுல காமிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் போலீஸும் காவல்துறையும் அவங்களுக்கு உறுதுணையா எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்க. எல்லா பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதில் இருக்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளர் எனக்கு நண்பர் தான். அந்த ஹிஜாபும் வந்தது எனக்கு தான் வந்தது, அந்த கேஸ் வந்தது. அதை நான் என் நண்பர்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா இதுல இரிடியம்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த ஸ்கேம் பார்த்துக்கிட்டு இருக்கனால எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாதுன்ட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க பாருங்க நண்பரேன்னு. அவர் என் நண்பர் தான். நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கோம். ஒண்ணுக்கு ஒருத்தர் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி மக்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து போராடினா பணத்தை திருப்பி வாங்கலாம். அவங்க எல்லாம் ஊரை விட்டு ஓடுறவங்களையும் வாங்கலாம். இதுல இறந்துட்டாங்கன்னா நீங்க யார்கிட்ட போய் பணம் கேட்க முடியாது மக்களே. இது உண்மை.
யார்கிட்ட போய் பணம் கேட்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டாளுங்க எனக்கு தெரியாதும்பாங்க. அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் எனக்கு தெரியாது, அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியாது அப்படின்னாங்க. நீங்க ஏஜென்ட்டை தான் பிடிக்கணும். ஏஜென்ட் ஒரே வார்த்தை சொன்னா செத்து போயிட்டாமா. ஏஜென்ட்டும் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி இறந்துருக்காங்க ஏஜென்ட்டுகள்லாம் 2-3 பேர் இறந்து பணம் வாங்க முடியாம தத்தளிச்சுட்டு இருக்காங்க. நடு ரோட்டுக்கு வந்து ஊரை விட்டு ஓடி குடும்பத்தோட திருப்பூர் இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பொழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அன்றாட பொழப்பு. ஆனா அவங்க நல்ல வசதியா இருந்தவங்க, நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க, நல்ல வருமானம் வரக்கூடியவங்க. இவங்க டார்கெட் பண்றது பூரா அந்த மாதிரிதான் சாமி நாயர் எல்லாமே. இதுல காட்பாடி ஜெயராஜ், அஸ்வின் ராவ், சாமிநாத ஐயர், இந்த ரவிச்சந்திரன், அன்னக்குடி, இவங்க எல்லாம் ஒரு தனி கேட்டகரிங்க. இவங்க மிதம் மிஞ்சி சம்பாரிச்சிட்டாங்க. பணம் எடுக்க முடியலங்க, மனசு வரமாட்டேங்குது. பணம் எடுத்து கேட்ட பணம் தரமாட்டேங்கிறாங்க. பாருங்க, ஜெய்சிராணிகிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், கொடுத்த பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க. எங்களுக்கு லாபம்லாம் வேண்டாம், அந்த தொழிலே வேண்டாம், எங்களுக்கு கொடுங்கன்னா நான் உறுப்பினர்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணி தர்றேன் சார் அப்படின்னாங்க. நானே பேசினேங்க. ஒரு என் உறவினர் வந்து கேட்டாங்க, அதுக்காக அவங்களுக்காக நான் உதவி பண்ணேன். நானே பேசினேன். ஏன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க, அவங்க லாபம் கேட்கல, கொடுத்த பணத்தை தானே கேட்குறாங்க. அன்னைக்கு எப்படி நீங்க வாங்கினீங்க? சிரிச்சுக்கிட்டே வாங்கினீங்கல்ல, அதே மாதிரி திருப்பி கொடுத்துட வேண்டியது தானே. போய் அவங்கள போய் மிரட்டுறது என்னங்க இதெல்லாம்? சரி, அப்படி மிரட்டுறீங்களே, அதை மீறி செஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா பாலன்னா உங்களுக்கு நல்லபடியா சொல்றேன், கொஞ்சம் நல்லா அந்த அம்மாட்ட சொல்லி காலகாலத்துல பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பாருங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு அன்னைக்கும் சொல்றேன், நல்லபடியா காதும் காதுமா வச்சு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. அம்மா டெய்ஸி ராணி அம்மா, உங்களுக்கு பெண்கள்ங்கிறதுனால ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறீங்க அம்மா. உங்க மேல மதிப்பும் மரியாதை வச்சிருக்கேன். கொடுத்துருங்க பணத்தை. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதானே, அதுதானே முறை. நீங்க லேட் பண்ண உங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தவங்க எல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு. இது தேவையாம்மா? கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லைல்லம்மா. சாமி நாயரும் அதே மாதிரிதான், பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ வலசரவாக்கம் அந்த ஏரியாவில எல்லாம் சுத்திக்கிட்டு இருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். கேட்டா நான் இன்ஸ்பெக்டர் காசு கொடுத்துட்டேன், என்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நீ நினைக்கிற. உனக்கு இருக்கு, என்னை அழிச்சுட்ட, உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன், பாத்துக்கலாம். நீ என்ன எவ்வளவு தூரம் நீ போவேன்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நடிகை அவங்க அம்மாவை கொன்ன அந்த அந்த பொண்ணை நடிகை ஆக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணை கையில வச்சுக்கிட்ட. இப்ப அந்த பொண்ணு எங்க போச்சு? இப்ப எனக்கு தெரியாதுங்குது. ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ண எனக்கு அந்த பொண்ணு, அந்த சாமிநாயர் யாருன்னே தெரியாதுங்குது. அந்த நடிகைக்கு நான் அந்த பொண்ணுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்களும் சாமிநாதர் நின்று போட்டோ எடுத்ததெல்லாம் என்கிட்ட இருக்குங்க. நீங்க எந்த ஊருங்கிறது எனக்கு தெரியும், நீங்க யார் வீட்டுக்காரங்கிறது எனக்கு தெரியும். உங்க பெரியப்பால இருந்து அவங்க எல்லா பேருமே எனக்கு பழக்கம். வேண்டாம், விட்டு ஓடுங்க, அவனை விட்டுட்டு வந்துருங்க. இன்னமும் நீங்க கனெக்ஷன்ல தான் இருக்கீங்கிறது எனக்கு தெரியும். உங்க பேரு உங்க போட்டாலாம் அடுத்து வெளியிடணும்னு நினைச்சீங்கன்னா நான் வெளியிடுறேன், இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாது. நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கிறது அத்தனை எனக்கு தெரியும். கொரோனால உங்க அம்மா இறந்தது, உங்க பாட்டி வந்து சாங்கியம் பண்ணது, நீங்க இங்க வந்து பிளைட்ல வந்து அந்த சாங்கியம்லாம் பண்ணிட்டு நீங்க உடனே போனது, எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஏற்கனவே புக்லயும் போட்டிருக்கேன், மேகசின்லயும் போட்டிருக்கேன், உங்களை பத்தி போட்டாவும் போட்டிருக்கேன். நீங்க இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நான் எங்க வேணாலும் கோர்ட்ல கொண்டு கொடுப்பேன். என் மேல நீங்க ஏதாவது அவதூறு போட்டாலும் அந்த கோர்ட்ல கொண்டு கொடுப்பேன், பாத்துக்கங்க. சாமி நாயரை நம்பி போனீங்கன்னா நடுத்தருவுக்கு தான் போவீங்க. எல்லா பேரும் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. சாப்பாடு இல்லாம ஊரை விட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு போட்டு ஓடி ஒளிஞ்சு எங்கெங்கயோ இருக்காங்க, பாத்துக்கங்க. அந்த ஆளு செஞ்ச வேலையை பாருங்க. எல்லா பேரையும் காமிச்சு கொடுத்துட்டான். இதே சிண்டிகேட் அந்த ஆளை பிடிச்சி ஏற வேண்டியதானே, எப்படா அந்த தொழிலை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. நீங்க சிண்டிகேட்ல இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்கல்ல, உங்க வியாபாரம் போச்சுல, அந்த வியாபாரத்தை போக்குறது உங்களை காட்டி கொடுத்தது சாமிநாதையர் தானே. சாமிநாயர் இல்லைன்னா இன்னைக்கு யாருமே இந்த வியாபாரத்தை பத்தி வெளியே தெரிஞ்சிருக்காது. நீங்க அடிச்ச கொள்ளைகள்லாம் வெளியே வந்திருக்காது. இதே ரமேஷ்கா நான் உங்க சேர்த்தேன்னு சொல்றேன், இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சிருக்காது.
சாமிநாயர்னாலதான் உங்களுக்கு எல்லாமே வெளியே வந்தது. ஆதாரம் எல்லாம் நாளுக்கு நாள் பேச 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 ஏகப்பட்ட ஆதாரம். ஈசல தேன் கூட களைச்சு விட்ட மாதிரி நிறைய வர்றாங்க போன் பண்ணி. இப்ப எங்ககிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்கிறீங்க? 500 பேர் இருக்காங்க. அதுல 50 பேர் எனக்கு கேஸ் கொடுத்தாலே போதும் உங்களை எல்லாம் தூக்குறதுக்கு. பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்கிறவங்க பணத்தை கொடுத்துருங்க. அவங்க லாபத்தை கேட்கல, கொடுத்த பணத்தை தான் கேட்கிறாங்க. அதை கொடுக்கறதுக்கு பாருங்க. ஏன் வலிக்குதா உங்களுக்கு கொடுக்கறது? கேட்டா கார் வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன், இதை வாங்கி கொடுக்குறேன், சிட்டிசன் கொடுக்குறேன், அப்படி இப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த ராமகிருஷ்ணங்கிற ஒரு கோயம்புத்தூர்ல எங்க போனாருன்னே தெரியல. வீடக்காளி வந்து ராத்திரியோட ராத்திரி அவர் ஒரு ஏஜென்ட்டுங்க, ஏஜென்ட். இப்ப அவர் எங்க ஓடி போயிட்டாருன்னே தெரியல. அதே மாதிரி இந்த 7 கடர்ல மொட்டை பெட்டிஷன் போட்டது ஐயா, உங்களுக்கு மிக்க நன்றி. இன்னமும் நிறைய போட்டீங்கன்னா இத ஒரு செய்தி பொருளா எடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா. அடியடியெல்லாம் நடக்குது. இப்ப நிறைய இடத்துல ஏஜென்ட் புட்டு அடிச்சிருக்காங்க, வெளியே தெரியல. நாங்க எல்லாம் அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த ஊர்ல அடிச்சிருக்காங்க எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, ஏஜென்ட் பிடிச்சி உட்கார வைங்க, காசு கிடைக்கும், பணம் வாங்கலாம். எந்த ஏஜென்ட்டையும் விடாதீங்க, நடுத்தருல மண்டிட்டு உட்கார வைங்க. ஏஜென்ட தப்பிக்க விடாதீங்க. ஏஜென்ட் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா லீடரு பூரா ஓடிடுவாங்க. லீடரு ஏஜென்ட்டை காமிச்சு கொடுக்க மாட்டான், ஏஜென்ட்டுக்கு லீடரை காமிச்சு கொடுக்க மாட்டான். இந்த வியாபாரம் முழுக்க முழுக்க பொய், மோசடி. இவங்க யாருமே எந்த வியாபாரம் பண்ண கிடையாது. இது ஒரு சிண்டிகேட்டு. ஒரு ஆளு இப்ப சாமிநாதர் என்ன பொய் சொல்றாரோ, என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாரோ, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், எல்லா செல்லரும் அதே தான் கொடுக்குறாங்க. நீங்களே பாருங்க, ஒருத்தர் கூட மாத்தி கொடுக்கலங்க. எல்லா பேரும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு செய்தி வெளியிட்டா அந்த செய்தியை பேரை மட்டும் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. பேசுறவன் யாருன்னு தெரியாது, கேட்கிறவன் யாருன்னு தெரியாது, எதிர்குரல்ல இருக்கிறவன் எவனும் தெரியாது. அவங்களா பேசிட்டு இருக்காங்க. இது அப்பப்ப தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இப்ப 2026 2025 எல்லாம் போயிட்டாங்க. பாருங்க மக்களே, எல்லாம் ஒன்று இணைங்கள். வாங்க, இதுல புட்டப் பண்ணலாம், என் கேஸ்ல புட்டப் பண்ணலாம். வாங்க, எங்க கூட போராடுவோம். வாங்க, எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் ஒரு இடத்துல சந்திப்போம். சந்திச்சு மொத்தமா ஒரு இடத்துல இருந்து சந்திச்சு இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம். வாங்க, எல்லாம் வாங்க, ஒண்ணு சேருங்க. ஏதாவது ஒரு பொது இடத்துல சந்திப்போம். இந்த கமாண்ட் பண்றவங்க எல்லாம் நான் மதிக்கிறதே கிடையாதுங்க. இவ்வளவு பேசுறீங்க, இந்த கமாண்ட் பண்றவங்க எல்லாம் காசு கொடுத்துருக்கீங்க, நீங்க ஏஜென்ட் தான், எல்லா பேரும் ஏமாத்தி இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். ஏன் நீங்க சாமிநாயருக்கு மேல கேஸ் கொடுக்கலாமே? நீங்க ஏமாந்த குரூப்ல கொடுக்கலாம். நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி என்னை போட்டுருவேன், என்னை கொன்றுவேன் அப்படின்லாம் பேசுறீங்க. நான் இறந்தா இதனுடைய பெரிய பாதிப்பு உங்களுக்கு தான் வரும், ஏஜென்ட்டுக்கும் செல்லர்களுக்கு தான் வரும். மொத்த குடும்பத்தையும் தூக்குவாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன். என்னை லேசா நீங்க என்னை கொன்றலாம், ஆனா அதுக்கப்புறம் நீங்க சந்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. பப்ளிக்ல நீங்க உங்களை அடிச்சே கொன்றுவாங்க. நான் அந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். என்னைய தொடாத அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கேங்க. நீங்க வேணா முடிஞ்சா தொட்டு பாருங்க. இந்த ராதாகிருஷ்ணன்ங்கிறவரு என்ன சொல்றாருன்னா, நீ எங்க வேணாலும் கொடுத்த காசை கேட்டு போனா, நீ எங்க வேணாலும் போய் சொல்லு, உன்னால முடிஞ்சதை பாருங்கிறாரு. பணம் வாங்குற வரைக்கும் காலில் கிடக்குறாங்க. காலை தொட்டு கும்பிடுறாரு அந்த ஆளு, ஒரு சாமியார் வேஷம் போட்டுட்டு. இப்ப போய் பணம் கேட்டா, உன்னால முடிஞ்சதை பாரு, போலீஸ்காரனுக்கு நான் காசு கொடுத்துருவேன், உனக்கு கொடுக்க வேண்டிய காசை இப்ப 50 லட்ச ரூபா நீ கொடுத்துருந்தா அவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா அவன் போயிடுவான் அப்படிங்கிறான். எங்க நீ கொடு, நாங்க கொடுக்குறோம் பெட்டிஷன் உன் மேல, நீ கொடுத்து பாரு. இன்னும் நீ உள்ள போல இல்ல, நீ உள்ள போனாத்தே நீ எல்லாம் சொன்னபடி கேப்ப. உன்னை உள்ள வச்சு உரிச்சாத்தேன் நிறைய பேரை நீ வச்சிருக்க, ஆடிட்டும் சேர்ந்து வச்சிருக்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. காசெல்லாம் வாங்கிட்டு பூராத்தையும் கடத்தி விட்டு கொடுத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்க. அவ்வளவு காசு வருது, இவ்வளவு காசு வருது, உனக்கு பணம் வேணாமா? மிரட்டுற எல்லா பேரையும். மிரட்டினவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க ஐயா. நீ புதுசா வந்திருக்க, மஞ்சுநாத் கூட நின்றுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க. வேண்டாமே ஐயா, அந்த பாவ செயல் உங்களுக்கு வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்கு தான் சாரும், உங்க பிள்ளைகளுக்கு தான், சங்கதிகளுக்கு மட்டும்தான், உங்க வாரிசுக்கு தான் நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் தீரும். பாத்துக்கங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க ஐயா. கொஞ்சம் காலகாலத்துல முடிக்கிறதுக்கு பாருங்க, சீக்கிரமா முடிங்க.
கொடுத்த காசை கொடுக்குறதுக்கு பாருங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுறாருங்க, ஐயா உங்க குழுவில் நாங்கள் இணைகிறோம், மக்கள் பிம்பம் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், அதாவது மக்கள் பிம்பம் பொது அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சதுல நாங்கள் இணைகிறோம்னு சொல்லி நிறைய அணைஞ்சிருக்காங்க, நீங்களும் இணைங்க, எல்லாம் வாங்க ஐயா, எல்லாம் சேர்ந்து கைத்தட்டினா தயா செய்ய முடியும், நான் மட்டும் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு அட்மின் மாதிரி ஒரு குரூப் வச்சிருக்கேன், நீங்க வாங்க, அந்த அட்மின் குரூப் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கரெக்டான உண்மையான்னு பார்த்துட்டு ஆதாரம்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள எப்படி எடுக்கலாம், சட்டப்படி எடுக்கலாம், இல்ல சட்டப்படி இல்லாம போய் பேசி பார்க்கலாம், பேசி பார்ப்போம், கேட்கலைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்மின் முடிவு எடுப்போம். நீங்க வாங்க, எங்க கூட சேருங்க, எங்க ட்ரஸ்ட்ல சேருங்க. மக்கள் பிம்பம் பத்திரிகை ஆசிரியர், என் பேர் முருகேஷ், 9443444144, எல்லாம் வாங்க, வந்து சேருங்க. என் குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்லயும் சேருங்க, நீங்க பேசுங்க, நான் அதுல உங்களை சேர்த்து அனுப்பிச்சு விட்டுறேன். அட்மின்லாம் உட்காந்து பேசி நீங்க கொடுக்குற ஆதாரத்தை வச்சு இது எப்படி கொண்டு போனா எப்படி பணம் வாங்கலாம், கொடுத்த பணத்தை அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி ஒரு குரூப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் சேர்ந்த குரூப்பு நாங்க. அந்த 10 பேர் சேர்ந்து எந்த இதுனாலும் அந்த 10 பேர் முடிவெடுத்து அதை செய்யலான்னு முடிவெடுத்திருக்கோங்க ஐயா. எல்லாம் வாங்க, எல்லா மக்களும் சேருங்க, பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் எல்லாம் சேருங்க. நீங்க எல்லாம் சேர்ந்தாத்தான் நம்ம கைத்தட்டினாத்தான் ஓங்க முடியும். வாங்க, எல்லா பேரையும் போய் பார்க்கலாம், முதலமைச்சரை பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து போய் மொத்தமா போய் பார்க்கலாம். இதுல ஒளிமறைவே கிடையாது. எல்லாம் வாங்க. அவங்கெல்லாம் எப்படி புளுடா விடுறான், நான் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன், இவரை பார்த்துட்டு வந்தேன், நம்ம எல்லாம் முறைப்படியே அதெல்லாம் அப்படி இல்லை, டெலிகாஸ்ட்ல பண்ணுவோம். இந்த 10ஆம் தேதிக்குள்ள, டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள பிரஸ் மீட் போடுறாங்க சென்னையில. பிரஸ் மீட் வச்சு எல்லா சேனல்லையும் இதை பத்தி நாங்க வெளியிடுறோம். 10ஆம் தேதிக்குள்ள ஒரு தேதி சொல்லியிருக்கோம். அது 10ஆம் தேதி நீங்க வச்சுக்கோங்க, 10ஆம் தேதிக்குள்ளன்னு வச்சுக்கோங்க. நாங்க ஒரு தேதி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த தேதியில இந்த மாதிரி பிரஸ் மீட் வச்சு எல்லா சேனல்லையும் வரவழைச்சு இந்த இதை டெலிகாஸ்ட் பண்ண போறோம். எல்லா பேருக்கும் தெரியட்டும். ஆதாரத்தையும் நாங்க வெளியிடுறோம். யார்கிட்ட இருக்கோ அந்த ஆதாரத்தை பூரா கலெக்ட் பண்ணி எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். என்னை என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏதாவது பண்ணா இவங்க எல்லாருமே பொறுப்பு, மொத்த செல்லர்ஸ் தான் எனக்கு பொறுப்பு. எங்க எல்லா பேருக்கும் பயம்ங்கிறது கிடையாது. பார்க்கலாம், எது வேணாலும் தைரியமா நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். அதே மாதிரியா இந்த சாமிநாதையர்கிட்ட ஏஜென்ட்லயே வந்து பசீர்லாம் இருக்காங்க. அதுல ஒரு பிரவீன், அன்பரசன் சொல்லி 2 பேர் இருக்காங்க. அவங்க பணம் வாங்கிட்டு பணம் கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. அவங்களும் ஏஜென்ட் தாங்கய்யா. அவங்களுடைய புகைப்படத்தை அடுத்த வீடியோல நான் வெளியிடுறேன். அவங்க கேட்ட பணத்தை, கொடுத்த பணத்தை கொடுத்துருங்க. இல்ல இன்னும் நீங்க இந்த காவல்துறையெல்லாம் நீங்க பார்க்கல, மோசடி பண்ணிருக்கீங்க, வேண்டாம். நாங்க அதனால சட்ட நடவடிக்கை எடுத்தோம்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அதை வாங்கி வாங்கினவங்கிட்ட கொடுத்துருங்க. அதே நல்லது. பிரவீன், அன்பரசன் 2 பேரும் இன்னைக்கு அவங்க மிக ஆளா இருக்காங்க. சாமிநாயரோட தான் இருக்காங்க லைவ்ல. சாமிநாயரோட லைவ்ல இருக்காங்க. கொடுத்துருங்க ஐயா. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மீறி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செஞ்சு பாருங்க, நாங்களும் பாக்குறோம். கொஞ்சம் தயவு செய்து வாங்கின படத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கு பாருங்க ஐயா. எல்லா பேரும் தான் சொல்றேன். ரமேஷ் கண்ணாவும் தான் சொல்றேன். ரமேஷ் கண்ணா, ஜான் பீட்டர், எல்லா பேரும் தான் சொல்றேன். சுப்பையா, போரூர் சுப்பையா, வேடசந்தூர் சுப்பையா, காயத்ரி, லலிதா, எல்லா பேரையும் தான் சொல்றேன். உங்களை மட்டும் சொல்ல, பள்ளியம்மாலையும் சேர்த்து சொல்றேன். டெய்சிராணி, எல்லாம் கொடுங்க. வாங்கின பணத்தை தான் கேட்கறாங்க. உங்க பணத்தை அவங்க கேட்கல. நீங்க தான் சொன்னீங்கல்ல, அறக்கட்டளைக்கு பணம் வந்துருச்சு, நட்சத்திரம் அறக்கட்டளைக்கு பணம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஜெர்மன்ல இருந்து உங்க பெற்றோர்கள் அனுப்பியிருக்காங்கன்னு. அந்த பணத்தை எடுத்து போட்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க வங்கிக்கு வந்துருச்சுன்னு. நான் சொல்லலாமா? நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அந்த ஆடியோ வேணா உங்களுக்கு நான் பர்சனலா உங்க நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க வந்துருச்சு, அதைத்தான் நான் கொடுக்க போறேன்னு நீங்க பகிரங்கமா சொன்னீங்க. அந்த பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரமா ஆயிரப்போகுது? பணத்தை எடுத்து கொடுத்துருங்கம்மா. ஏன் நீங்க பயப்படுறீங்க, சங்கடப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க? அது உங்களுக்கு சொன்னதானம்மா. அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருங்க. இல்ல நிறைய வர்றாங்கம்மா, உங்க மேல இருக்கிற பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய எங்ககிட்ட சொல்றாங்க. நான் இப்ப கோரிக்கை வச்சது இந்த அம்மாவுக்காக தான், என் உறவினருக்காக. அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு பாருங்கம்மா. பிரவீன், அன்பரசன் பணத்தை கொடுக்கறதுக்கு பாருங்க. அதே மாதிரி இந்துமதி, உமா, செல்வி,
இவங்கெல்லாம் வட்டம் மாறியப்பேன் எல்லா பேரும் பணத்தை கொடுக்கறதுக்கு பாருங்க, இல்லைன்னா இது ஒரு பெரிய விபரீதமாகும். இந்த கடவுளின் குழந்தை வினோத் கண்ணா காசை கொடுக்கறதுக்கு பாருங்க. பாண்டிச்சேரியில நிறைய ஏமாத்தி இருக்கீங்க. கேட்டா அரசியல்வாதி பெரிய அரசியல்வாதியோட நின்று போட்டோ எடுத்தா உங்களை விட்டுருவாங்களா? அவங்க கலந்துக்குருவாங்க ஐயா, மறந்துடாதீங்க. உங்க மேல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் கலந்துக்குருவாங்க, அவங்களாம் தலையிடவே மாட்டாங்க. இது போல மாநில பிரச்சனை. சந்திரசேகர் அவர்களே, உங்களையும் சேர்த்து சொல்றேன், பணத்தை கொடுக்கறதுக்கு பாருங்க. பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களை கண்டுபிடிக்கவே முடியலையே, நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்காரு, சந்திரசேகருடைய அவருடைய பினாமி ஒருத்தர், அவரும் ஒருத்தர் இருக்காரு, அவரும் பணம் தர மாட்டேங்கிறாரு. இந்த ராமகிருஷ்ணன் எங்க ஓடி போனாருன்னே தெரியல. நிறைய கோவில்பாளையம், அன்னூர், குப்பைப்பாளையம், பெரியநாய்க்கும்பாளையம் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்ல, பொள்ளாச்சியில கொடுத்துருக்காங்க, கேரளாவில் நிறைய கொடுத்துருக்காங்க, ஆந்திரா, பாண்டிச்சேரி, கர்நாடகாவில், கேரளாவில் வீட்டுக்கு வீடு வாங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வீடு வாங்கியிருக்காங்க. அதான் தெரியல, ஒரு காட்பாடி ஜெயராஜ் 5000 ரூபா கொடுங்க 1 கோடி கொடுக்குறேன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாரு. அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவர்தான் பிறந்தநாள் கொண்டாடணும்ல, ஃப்ளைட் ஏறி போய் காசு சம்பாதிக்கணும்ல, சாப்பிடணும், தண்ணி அடிக்கணும், பொம்பளை கூட சுத்தணும், இதெல்லாம் பண்ணணும். அவரை பாருங்க, சினிமா நடிகர் மாதிரியே போஸ் கொடுப்பாரு. அவர் கூட இருக்கிற மூர்த்தி ஐயா, வேண்டாம் ஐயா, உங்களுடைய பிள்ளைகளை தான் ஐயா சாரும், பணம் கொடுக்கறதுக்கு பாருங்க ஐயா, தயவு செய்து சொல்றேன். சும்மா மிரட்டுற ஜோலியெல்லாம் விட்டுருங்க, மிரட்டாம உங்களால என்ன முடிஞ்சோ என் மேல பண்ணுங்க, பார்க்கலாம். இந்த மொட்டை பெட்டிஷன் போடுங்க, இந்த மொட்டை பெட்டிஷன் போட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க, அப்பதே இவங்களெல்லாம் களை எடுப்பாங்க போலீஸ். வாங்க எங்க கூட சேருங்க, உங்க கூட நாங்களும் சேர்ந்து எல்லா பேரும் இது பண்ணலாம். 7 கிணறு பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க எங்க கூட. பூரா பசீர் டீம், அது பூரா டாப் மோஸ்ட். சென்னையிலே பசீர் தான் ஜாஸ்தி, ஏகப்பட்ட கோடி அடிச்சிருக்காரு அந்த ஆளு. வாங்க எல்லாம் சேர்ந்து செய்யலாங்கய்யா, வாங்கய்யா. சாமிநாதரி எங்க போனானே தெரியல. அவனை பார்க்கணும்னாங்க பெண்கள் கூட்டம் எங்க இருந்தா அங்க இருப்பாங்க. அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. அவனை தூக்குறதுனாலும் சரி, அவனை கூட்டு வர்றதுனாலும் சரி, பெண்கள் கூட்டம், அவனை பெண்களை காமிச்சு அப்படியே கூட்டு வந்துடலாங்க. அது அந்த மாதிரி கேரக்டருங்க. பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரியை வச்சுக்கிட்டு நீ விளாடுற, அந்த போலீஸ் அதிகாரி மாட்டத்தான் போறாரு பாரு. அவர் வேலையும் போகுது, அவர்கிட்ட இருக்கிற சொத்தை பூரா பிடுங்கத்தான் போறாங்க, கவர்மெண்டே பிடுங்கத்தான் போகுது. பாருங்க, சீக்கிரமா வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு பாருங்க. தயவு செய்து சொல்றேன், திருப்பி கொடுக்க பாருங்க. காதுமா வச்சுட்டு போயிருங்க. இல்ல நான் நாரித்தான் பார்ப்பேன், உன்னால முடிஞ்சதுதான் பார்க்கணும், நீ என்ன செய்யின்னு சொன்னேன்னா ஒவ்வொருத்தரும் உள்ள போய் கழிதீங்கத்தான் போறீங்க. கழிதீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய நீதிமன்ற காவலில் எடுத்து உங்களை பூரா விசாரிக்க சொல்லுவோம். சிபிஐ விசாரணையும் கேட்போம். என்னன்னா அடுத்து நடக்க போகுதுன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. வாய்ஸா விடாலாம் நான் பேச கிடையாது. சில பேர் கமெண்ட்ல சொல்லிருக்காங்க வாய்ஸா விடால் கிடையாதுங்க. நான் எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் அதை உங்ககிட்ட சொல்ல விரும்பல. ஒவ்வொன்னா பாருங்க. நடக்க சும்மா ஏளனமா பேசுறதெல்லாம் விடுங்கய்யா. நமக்குள்ள ஏங்க கேவலப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க? தைரியம் இருந்தா வா, என் கூட வா, போவோம். பணம் கொடுத்துருக்கேங்கிற இல்ல, பணம் கொடுத்துருக்க போய் தானே என் குழுவுல வந்து சேர்ந்துருக்க, குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல. ஏன் அப்ப பணம் கொடுக்கலன்னு வெளியே போ. உள்ள வந்து வேடிக்கை பாக்குறதுக்கு எதுக்கு வர்ற, கேவலப்படுத்துறதுக்கு வர்ற? தில் இருந்தா எங்க கூட வா, தைரியமா. நான் உனக்கு கமாண்ட்லயே கொடுத்துருக்கேன் பதில். தைரியம் இருந்தா நீ வழக்கு பதி அவங்க மேல. எங்க பணத்தவே உன்னால கேட்க முடியலையே, என்னைய வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க. வேண்டாமியா, எல்லாம் வாங்க போராடலாம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுவோம். 10 கை சேர்ந்தாத்த எதுவுமே ஜெயிக்க முடியும். மக்கள் சக்தி என்னங்கிறது அவங்களுக்கு காமிப்போம். அவங்க செல்லர் பூரா ஒண்ணு சேர்ந்துருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் எல்லாம் ஒண்ணு சேருவோம். வாங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே ரவுண்டு கட்டிடலாம். சீக்கிரமா வாங்க எல்லா பேரும். அவங்க எல்லாம் ஓடுறவங்களையும் சீக்கிரமா வாங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.